நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளை நம்பலாமா நம்பக்கூடாதா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விடுறதுனா எப்படி கலட்டி விடுறது அவளை? சரியா பாரு, நீ ஒரு பொண்ணை நம்பலாமா நம்பக்கூடாதான்னா பைபிள் சொல்லுது, நாசியில் சுவாசம் உள்ள யாரையுமே, அது அந்த பொண்ணாலும் சரி, அடுத்த வீட்டு பொண்ணாலும் இருந்தாலும் சரி, எய்த்த வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, எந்த பொண்ணையும் நம்பாத, எந்த பையனையும் நம்பாத, கர்த்தரை நம்புகிறான் மட்டும்தான் செழிப்பான். அதனால் யாரையும் லவ் பண்ண, ஏன் லவ் ட்ரூ லவ் அதெல்லாம் ஒரு லவ்வும் கிடையாது. 2026 ஒருத்தனும் ட்ரூவாக லவ் பண்ணுறவங்களாம் கிடையாது. ஒரே நேரத்தில் 10 பிள்ளைகிட்ட சேட் பண்ணுறவன் தான் இருக்கான். எப்படி கலட்டி விடணும்னு நான் சொல்கிறேன், சரியா? ஆமாம், நான் ஒரு காலத்தில் 2003 நான் ஸ்கூல் படிக்கும்போது, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் 4 பிள்ளையை லவ் பண்ணேன், சரியா? 4 டபுள் சைடு லவ், ஓகே. அந்த காலத்தில் ஃபோன் வந்த புதுசு, ஓகே. அப்போ எனக்கு ரட்சிப்பு கிடையாது. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட உடனே நான் செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட பேசின உடனே என் சிம் கார்டை உடச்சி தூர போட்டேன். எல்லா பிள்ளைங்களையும் விட்டு வெளியில் வந்துட்டேன். எல்லா பிள்ளைங்களையும் கழட்டி விட்டேன். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாள், சரியா? இவரெல்லாம் லவ் பண்ணி தானே யோசிக்காதீங்க. 500 வாட்டினாலும் கால் பண்ணுவாள். இப்போ எனக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் சொன்னேன். அந்த பிள்ளைகிட்ட வந்து ஒரே ஒரு நாள் ஃபோன் அட்டன் பண்ணி பேசி முடிச்சிடறேன்னு அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் ஏசாமியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அவளுக்கு என்ன பயனா, நம்மளை சந்தேகப்பட்டானோ, நம்ம கேரக்டரை யாரோ தப்பாக சொல்லிட்டாங்களோ, அதனால நம்மளை விட்டு விலகிட்டானோன்னு ஒரு பயம். அவர்கிட்ட தெளிவாக சொன்னேன், நான் இயேசுவை ஃபாலோ பண்ணுறேன், அதனால் இந்த லவ் நமக்கு செட் ஆகாது. இல்லை சொன்னால், இல்லை நீங்கள் வந்து உங்களுக்காக நான் காத்திருப்பேன், நீங்களாம் கல்யாணம் பண்ணுவேன், நீங்கள் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், இல்லை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நீங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று என்கிட்ட கொடுங்க, நான் வளர்த்துறேன், அப்படிலாம் டைலாக் விட்டா. ஆனால் 2 வருஷம் கழித்து பார்த்தா அவள் 2 குழந்தைய பெற்றுட்டு இப்படி இப்படி தூக்கிட்டான், சரியா? அதனால் இந்த மாதிரி டைலாக்லாம் நம்பி ஏமாறாதீங்க. ஆண்டவருக்காக கழட்டி விட, சரியா? துரோகம் பண்ணுறனோ இல்லை அப்படிலாம் நீ டப்பாய்க்க வேண்டாம், சரியா? கர்த்தருக்காக யாருனாலும் கழட்டி விடுங்க. இன்றைக்கே டைவர்ஸ் பண்ணிடுங்க, ஓகே. இந்த யூத் மீட்டிங்கில் நாங்கள் வருஷம் நிறைய பேருக்கு டைவர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். லவ்வர்ஸுக்கு அது இந்த வருஷம் உங்களுக்காக இருக்கட்டும், ஓகே.